வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சர்வைவர் சீரிஸ் வார் கேமை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரான் ஸ்ட்ரோமனோட ரிட்டன். WWE சேர்ந்த முன்னாள் ரெஸ்லர் ஒருத்தர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். சம்மர் ஸ்லாமில் WWE ஒரு மேட்ச் நடத்தலாம்னு நினச்சாங்க. அது இப்போ கேன்சல் ஆகிட்டு. அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு அப்டேட்ஸும் இருக்குது. சரிங்களா? மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. WWE தரப்பிலிருந்து அடுத்தடுத்த பேப்பரையும் பயங்கரமாக புக் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் சர்வைவர் சீரிஸ் வார் கேம் ஹாஸ்டன் மாநகரத்தில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக ட்ரிபிள் எச் ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி வார் கேம் அப்படிங்கிறது NXT கான்செப்ட். அதை மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வந்து அதுலேயும் சர்வைவர் சீரிஸில் நல்லா இருந்த 5-on-5 எலிமினேஷன் மேட்சை கெடுத்துட்டு இந்த மேட்சை கொண்டு வந்தார். ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் அதை விட இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் நடத்தின வார் கேம் பார்த்தீங்கன்னா 48,000 ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது வார் கேமுக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா 20,000 ஆடியன்ஸ், 19,000 ஆடியன்ஸ் அவ்வளோதான் வருவாங்க. ஆனால் சர்வைவர் சீரிஸ் வார் கேம் நான் ஒரு பெரிய பேப்பரி அளவுக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய பேப்பரி அளவுக்கு கொண்டு போனார் பார்த்தீங்களா ட்ரிபிள் எச். ஹெட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக ட்ரிபிள் எச்சை பாராட்டணும். அது அவருக்கு சக்ஸஸும் ஆச்சு. அதனால தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் வார் கேமை ஹாஸ்டன் மாநகரத்தில் நடத்தியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலைட் பீப்புள். அதாங்க காசை தண்ணியாக செலவழிக்கிற மக்கள். அப்போது டிக்கெட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்குவாங்களோ. அதனால் அப்படிப்பட்ட இடத்த புக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அரங்கம் இருக்குல்ல, உண்மையிலேயே பெரிய அரங்கம். இந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 பேர் இருக்கலாம். ஒரு பா ஷேப்பில் இருக்கிற அரங்கம். நீங்கள் பார்த்தீங்களா இந்த அரங்கம்? இது ஹாஸ்டமில் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் வார் கேம் நடத்த போகிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயரும் இதே மாதிரி பா ஷேப்பில் இருக்கிற ஒரு அரங்கத்தை தான் பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணியிருந்தாங்க. இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் இருக்கிற ஒரு அரங்கத்தை தான் WWE பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கிறாங்க. சரி, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சர்வைவர் சீரிஸும் பங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சர்வைவர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரோமன் இருந்தார், அதுக்கு முன்னாடி ரோமன் இருந்தார். கண்டிப்பாக இந்த வருஷம் எப்படிப்பட்ட மேட்சை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் சர்வைவர் சீரிஸ் வார் கேமும் பிளட் லைனுக்குள்ளே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோஸ்டனை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. அங்கே சிம்பிளாக ஒரு ராஷ் மேட்டை நடத்தினாலே பெரிய பெரிய ப்ராக்ரஸ் ரோமன் டென்ஸ்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பிளட் லைனோட மேட்ச் இருக்கும். இப்போ பிளட் லைனில் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. பிகாஸ் பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா ரோமன் இருக்கார், ஜேக்கப் இருக்கார், ஜிம்மி ஜே இருக்கார். வார் கேமுக்கு 5 பேர் தேவை. 4 பேரை பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கான ஃபியூடும் தயாராக இருக்குது. ஆப்போசிட் டீமில் கூட பார்த்தீங்கன்னா செத்து இருக்கிறாரு, ராய்ஸ்கி இருக்கிறாரு, சோலோஸுக்காக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க, எலினைட்லாம் இருக்கிறாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா வார் கேம் பேப்பர் நடத்தினா கூட ஃபியூட் கரெக்டாக இருக்குது. ஆனால் சர்வைவர் சீரிஸ் நவம்பர் மாதம் தான் நடக்குது. அதுக்குள்ளே என்ன மாற்றம் வேண்டாலும் நடக்கலாம். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மான் ஸ்ட்ரோமன் பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போ பிரான் ஸ்ட்ரோமன் இன்னும் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இருக்கிறாரு. நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிடணும், விளாக் போடணும், அதை யூடியூப்பில் போடணும், அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. யூடியூபரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது. நம்மளும் ஒரு யூடியூபர் தானே. பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா இதை USA நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிட்டாரு. ரசிலராக விட அவர் சாப்பிட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. ஏன்னா ஆளு பார்க்க மான்ஸ்டர்மாக இருக்காரா, அதனால் மான்ஸ்டர் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அதன் மூலிமா பணத்தை சம்பாதிக்காரு. சமீப காலமாக சண்டை போடாத பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்திலாம் இருந்தது. பிகாஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா அம்புட்டு வியாதி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி ஒரு வருஷம் ரெஸ்லிங் கெரியர்லேருந்து ரெஸ்ட் எடுத்தார். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிப்பட்ட பிரான் ஸ்ட்ரோமன் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஷோ நடத்திருக்கிறாங்க. இது WWE தரப்புலேருந்து நடத்தலை, USA நெட்வொர்க்கே லைவ் ஷோ நடத்திருக்கிறாங்க. அந்த லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா லைவ் ஷோவில் நம்ம WWE நடக்கிற லைவ் ஷோலாங்க நேரலை தொகுப்புன்னு சொல்லுவோம்ல, அதில் அலெக்சா பில்ஸ் மற்றும் இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அவர் பேசியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ மெடிக்கலி நான் ஃபிட்டாக தான் இருக்கிறேன், நார்மலான பீப்புள் மாதிரி இருக்கிறேன், நான் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூ முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஈவெண்ட் நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் பிரான் ஸ்ட்ரோமன் சர்ப்ரைஸாக வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மேட்சை விளையாடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது நான் இன்னும் ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத லைவ் ஷோவில் சண்டை போட்டது மூலியமாக ஆடியன்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ ரெடியாக இருக்கிறாரு.
ஃபுட் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுட்டாரு, அந்த ஷோலாம் முடிஞ்சிருச்சு. மேபி பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்டாக இருக்கிறதுனால WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பண்ணி WWE கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரெஸ்லிங் கெரியரில் ரொம்ப பிடிச்ச ஒரு மான்ஸ்டர் ரெஸ்லரில் பிரான் ஸ்ட்ரோமன் ஒருத்தர். அவர் இப்போ WWE இல்லாதனால நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். நீங்கள் பிரான் ஸ்ட்ரோமனை WWE மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா இந்த 2026 சம்மர் ஸ்லாமுக்கு ஒரு பிக்கெஸ்ட் டாக் டீம் மேட்சை நடத்தணும்னு நினச்சாங்களாம். ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றாமல் போயிருச்சான். சரி, அது எந்த மேட்ச் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, AJ Lee பேஜ் 2 பேருமே டேக் டீமாக இணைந்து நிக்கி பெல்லா மற்றும் ப்ரீ பெல்லா ட்வின்ஸ் வெர்சஸ் த OG கசின்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு WWE ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பெய்லி ப்ரீ பெல்லா கூட டேக் டீமாக இருக்காங்க. நிக்கி பெல்லா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பேஜ் அட்டாக் பண்ணி துரோகம் பண்ணிவிட்டு பழையபடி அவங்க டீம் கூட சேர்ந்துருவாங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேஜ் தனிமரமாக இருப்பாங்க. பேஜுக்கு AJ Lee ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாமில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாக்கு இன்ஜுரி வந்து அந்தளவுக்கு கியூர் ஆகலை. இன்னும் மெடிக்கலி பார்த்தீங்கன்னா கியூர் ஆகாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பேஜும் ப்ரீ பெல்லாவும் தான் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க போட்டு வச்ச பிளான் போயிடுச்சு. ஆக்சுவலி அது ஒரு நல்ல பிளான் தான். பிகாஸ் இவங்க 2 டீமுமே பார்த்தீங்கன்னா பழைய ரெஸ்லர்ஸ். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பாங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இவங்க மோதுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கும். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிக்கி பெல்லாக்கு இன்ஜுரி இருக்கிற காரணத்தினால இதை நடத்தாமல் போயிட்டாங்க. சொல்ல முடியாது, நிக்கி பெல்லா இன்ஜுரி கியூர் ஆகி திருப்பி வரும்போது இதே பிளானை WWE வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. WWE முன்னாள் ரெஸ்லர் கெய்த் லீ அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியும். இவர் WWEக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் வந்தார். ஏஜான ரெஸ்லராக தான் பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்தார். அப்படி எப்படின்னு சண்டை போட்டு அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் சென்டர்லாம் பர்ஃபார்ம் பண்ணி மெயின் ராஸ்டருக்கு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலம் தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் இவர் பார்க்கறதுக்கு அப்படியே இட்லி குக்கர் மாதிரி இருந்தாலும் சண்டை போடுறது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா விசிலாட்டம் இருக்கும். பிகில் அடித்து வந்தனும் அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை போடுவார். WWE ஃபேன்ஸ் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்ற ஒருத்தர் தான் கெய்த் லீ. கெய்த் லீயை பற்றி நான் சொல்லணும்னா, ஈவன் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட இவருடைய ஃபஸ்ட்டு ஃபியூட் ஆஃப் இருந்தது. ஆக்சுவலி இவர் NXTல இருக்கும் போதில் எனக்கு அந்தளவுக்கு தெரில. ஆனால் மெயின் ராஸ்டரில் சண்டை போடும்போது பயங்கரமாக இருந்தது. சமீபத்தில் இவருடைய ஒய்ஃபான மிஷின் மியாம் பார்த்தீங்கன்னா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆல்ரெடி நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழில் சொல்லியிருப்போம். இப்போ அவங்க டிவோர்ஸ் ஆகி 2 பேருமே தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கெய்த் லீ பார்த்தீங்கன்னா லைஃபே வெறுத்து ரெஸ்லிங் கெரியரே வெறுத்துட்டாராம். இதுக்கப்புறமா சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாராம். உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரோமன் கெய்த் லீலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூஸ்பம் பயங்கரமாக இருந்தது. கெய்த் லீ பார்க்கறதுக்கு குண்டா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஷேப்பாகவே இருக்க மாட்டார். பட் ஆனாலும் சண்டை போடுற விதம் இருக்குல்ல, பயங்கரமாக சண்டை போடுவார். கெய்த் லீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் பேடே இருந்தது. ரோமனுக்கும் கெய்த் லீக்கும் ஒரு மேட்ச் நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பற்றியில் ட்ரீம் மேட்ச் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் கெய்த் லீக்கு இதய கோளாறு ஏற்பட்டுச்சு. அவருக்கு நெஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டதுனால ரெஸ்லிங் கெரியரை விட்டு அப்படியே போயிட்டார். இப்போது AEW சண்டை போட்டார். AEW விட்டும் 2 வருஷம் ஆயிடுச்சு போய். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெஸ்லிங் கெரியரை விட்டு குயிட் பண்ண போகிறாராம். கெய்த் லீயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்லர் தான். பட் ஆனால் அவருடைய ஹெல்த் கான்சன்ட்ரேஷன், அவருடைய பர்சனல் லைஃப் மற்றும் அவருக்கு வயசாயிருச்சு, இதெல்லாம் காரணம் காட்டி கெய்த் லீ பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகிறாரு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த கெய்த் லீ, நீ தான் WWE ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ட்ரிபிள் H மாமா 2 சாம்பியன்ஷிப்பை இவருடைய ஷோல்டரில் கொடுத்து அழகெல்லாம் பார்த்தாரு. கடைசியில் இவருடைய கெரியர் இவ்வளோ மோசமாகிருச்சு. என்ன பண்ண. சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.